இல்லனா ஒரேடியா கம்பிய நேரா நெஞ்சிலேயே இறக்கவா? சொல்லு. கமான், சீக்கிரம். கதை முடிய போகுது. நான் இருக்கும்போது வாய்ப்பே இல்ல. வேலை செஞ்ச ஷிகமாரு, என்ன தடுக்க முடியும் நினைக்கிறியா? இசுமோ, நமக்கு உதவி பண்ண ஆட்களை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வர்றதுக்கு இன்னும் 20 நிமிஷத்துக்கு மேல ஆகும். நமக்கு அவ்வளவு நேரம் இல்ல. அவனுக்கு ஒன்னு ஆசுமா கூட இறந்துருவாரு. இந்த நிலைமையில ஆசுமாவை காப்பாத்தணும்னா அந்த ஜுட்சுவை செயலிழக்க வைக்கணும். எல்லா ஜுட்சுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். இப்ப அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் பதட்டப்படாம அவன் பலவீனத்தை கண்டுபிடிக்கணும். ஷிகமாரு என்னை காப்பாத்திட்டான். இப்ப நான் ஏதாவது யோசிச்சு இந்த ஜூட்சுவை உடைச்சி ஆகணும். ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ரொம்ப நேரம் நிலைச்சிருக்காது. எனக்கு யோசிக்க கொஞ்ச நேரம் தான் இருக்கு. தோக்கடிக்க ரொம்ப நேரம் ஆகும்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கிடைக்க போற பணத்தை என்னால கைவிட முடியாது. இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்ன, வேடிக்கை மட்டும் பாரு. இவங்களை முடிக்கிறதுக்கு உன்னோட உதவி எல்லாம் தேவையில்ல. சொல்லணும்னா இன்னொருத்த நம்மளை தாக்காம இருக்கிறது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இப்ப என்ன பண்றது? இவன் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருவான்னு நம்புறேன். இவன் தான் அந்த திறமசாலியா? யோசி, ஆசுமா எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை வச்சு யோசி. அவனோட வார்த்தைகள், நடந்துக்கிற விதம், அவன் பயன்படுத்துற ஆயுதம், அவன் செய்யற எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க அர்த்தம், இது எல்லாத்தையும் வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கணும். கடவுள் உன்னை தண்டிப்பாரு. உன்னை ஏற்கனவே நான் சபிச்சிட்டேன். இப்போ சடங்கும் ஆரம்பிக்க போகுது. சாபம், சடங்கு. இந்நேரம் ஷிகமாரு அவனை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா ஷிகமாரு? கொஞ்சம் இருங்க. ஜூட்சுவை பயன்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள அவன் ஒரு திட்டத்தை வகுத்துட்டானா? ஷிகமாருவால கண்டிப்பா இவன் திட்டத்தை முறியடிக்க முடியும். இவனை முறியடிக்க 200 விதமான வாய்ப்புகள் இருந்தாலும் சரியான வாய்ப்பை அவன் தேடி பயன்படுத்துவான். அப்ப சரி, தயாரா இருங்க ஆசுமா. அந்த ஷேடோ ஜுட்சு அதை பயன்படுத்துறவங்க என்ன செய்யறாங்களோ இப்படிப்பட்டவங்களையும் அதையே செய்ய வைக்கும். வாய்ப்பே இல்ல. என் ஜூட்சுவை பத்தி இவன் தெரிஞ்சுக்கிட்டான். நீ என்ன பண்ற? டயக்ராம்ல இருந்து வந்துட்டானா ஜுட்சு போயிடும். அவன் கையில இருக்க அந்த பெரிய ஆயுதம், அதுல மொத்தம் 3 பிளேட்ஸ் இருக்கு. அதோட ஷேப்பை வச்சு பார்த்தா தாக்குதலை அதிகரிக்க உருவாக்கப்படல. அதிக தூரம் அப்படி போகணும்னு தான் அப்படி பண்ணிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த பிளேடை வச்சு சின்னதா ஒரு கீறல் போட்டா கூட அவன் தன்னோட ஜுட்சுவை வச்சு எதிரியோட கதையை முடிச்சிருவான். ஆனா ஆரம்பத்துல பட்ட அடிக்கும் இந்த சாபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரத்தம். அவன் எதிரியோட உடலை தான் உடலோட கனெக்ட் பண்றதுக்கு அவனுக்கு எதிரியோட ரத்தம் தேவைப்படும். அத அவன் உடலுக்குள்ள செலுத்துவான். அவன் பிளேட்ல இருந்த ரத்தத்தை நானும் பார்த்தேன். புரிஞ்சிடுச்சு. அவன் தன்னோட எதிரியை காயப்படுத்தி எப்படியாவது ஒரு துளி ரத்தத்தை சேகரிச்சுட்டானா அதை வச்சு அவங்கள சபிக்கலாம். இதுதான் விஷயமா? அந்த ரத்தம் அவன் பாடிக்குள்ள போனதும் அவனோட கலர் மாறிச்சு. அதை வச்சு இந்த ஜூட்சுவை பத்தி நான் சுலபமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாபத்தை செலுத்த அவன் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி ஒரு புத்திசாலி பையனா? ஆசுமா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஃபயர் ஸ்டைல் ஜூட்சுவை அவன் மதிக்க கூட இல்ல.
அதுல இருந்து தப்பிக்காம அவன் டயக்ராம்குள்ள தான் போய் நின்னான். டயக்ராம்குள்ள போனா மட்டும்தான் அவனால இந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த முடியும். பொடி பயல பொடி பையன் யாருன்னு கூடிய சீக்கிரம் பாப்பேன். முதல்ல தேவையில்லாம பேசுறத நிப்பாட்ட. இவன் உண்மையாவே திறமசாலிதான். இதுல இருந்து வெளியே வந்ததும் பீஸ் பீஸா உன்னை கூறு போட்டு அப்புறமா தான் கொல்லுவேன். அதுக்கு நான் உன்னை விட்டா தானே. வெளியே வந்துட்டான். நல்லது, அந்த சாபம் போயிடுச்சான்னு செக் பண்ணி பாப்போம். அவ்வளவுதான். இதுல போய் மாட்டிக்கிட்டேனே. அவனை ரொம்ப நேரத்துக்கு என்னால புடிச்சு வைக்க முடியாத. நல்ல வேலை செஞ்சிருக்க ஷிகமாரு. காக்கசு, சீக்கிரம் உதவி பண்ணு. அப்பயில சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நான் தான் ஆரம்பத்திலேயே உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொன்னனே. நாம ஒரு வழியா சாதிச்சிட்டோம். அவன் கதை முடிஞ்சது. கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் நம்மளோட கதை முடிஞ்சிருக்கும். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஷிகமாரு மட்டும் சீக்கிரமா செயல்படலன்னா யாராலையும் எதுவும் பண்ணிருக்க முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. இவனை மாதிரி திறமசாலியை நான் பார்த்ததே இல்ல. அதனாலதான் இவனுக்கு ஆசுமா ரொம்ப மரியாதை கொடுக்கிறாரு. ஷிகமாரு, உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஒன்னும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். ஒருத்தன் கதை முடிஞ்சதா? ஆமா, ஆனா இன்னும் ஒருத்த பாக்கி இருக்கான். உனக்கு என் உதவி தேவைப்பட்டிருந்தா நீ முதல்லயே கேட்டிருக்கணும் ஹிடான். பிரச்சனையே உன்னால. ஏன் இவ்வளவு மெதுவா செயல்படுற? இதுல தேவையில்லாம மூக்க நுழைக்காதன்னு நீதானே என்கிட்ட சொன்ன. அதனால தயவு செஞ்சு என்ன குத்தம் சொல்லாத. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். குறுக்க வராத, நானே பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். தயவு செஞ்சு காக்கசு, என் பாடி எங்க கொண்டு வரியா? ப்ளீஸ் காக்கசு, நீ என்னோட ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு உதவி பண்ணுப்பா. நோ, ஹேய், ஒரு நிமிஷம். என்ன பண்ற? தலைக்கு பக்கத்துல என்னோட உடலை வைந்தன உன்கிட்ட சொன்னேன். நீ என்னடா தலையை தூக்கிட்டு போற? முட்டாள் மாதிரி பண்ணாத. எனக்கு இப்படி செஞ்சாதான் சுலபம். முதல்ல நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது நிறுத்து. ஏய், நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? என்ன பண்ற காக்கசு? ஏன் என் தலைமுடிய புடிச்சு இழுக்கிற? கழுத்து தான் வலிக்குதுன்னு நினைச்சேன், தலைமுடி வலிக்குதுன்னு கத்துற. முட்டாள், தலைமுடிய புடிச்சு இழுத்தாலும் வலிக்குண்டா. இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதை நம்ப முடியல. அவன் இன்னும் உயிரோட இருக்கான். காக்கசு, பிரசவ வலிதான் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா தலையை வெட்டி வீசினதுக்கு அப்புறம் எவ்வளவு வலிக்கும்னு தெரியுமா? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையை வெட்டி வீசினதுக்கு அப்புறமும் உயிரோட இருக்கானா? ஆனா இதெல்லாம் சரி சரி, தேவையில்லாம பயப்படாதீங்க. அவன் இன்னும் உயிரோட இருந்தாலும் அவன் தலையும் உடலும் ரெண்டு துண்டா இருக்க. அவனால எந்த ஜூட்ஸவும் பண்ண முடியாத. அப்படின்னா இப்போ இவன் பொருத்தனை சமாளிச்சா போதும். அதேதான். ஆனா அதை சுலபம் இல்ல. ஏன்னா இவன் அந்த ஹிடானை விட ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவன். அவனுடைய காம்ரேட் சாக கிடந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லாம இருக்கான். இவனுடைய முழு சக்தியை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அவனை நம்ம குறைச்சி எடை போடணும்னு தான் அவனும் நினைக்கிறான். இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது. ஷிகமாரு ஷிகமாரு அவனோட லிமிட்டை தொட்டுட்டான். கேப்டன் ஆசுமா உடம்பு முழுக்க காயமா இருக்கு. அக்கட்ஸ்கே சேர்ந்தவன ஒருத்தனை எப்படியோ சமாளிச்சு அவனை செயலிழக்க வச்சிட்டோம். அவன் தாக்குற வரைக்கும் நம்ம காத்திருக்க கூடாது. போதும், வாய மூடுங்க. கேப்டன் ஆசுமா,
உதவின்னு வாயை திறந்து கேட்டதுனால தான் உதவி பண்ண வந்தேன். கொஞ்சம் என்ன மரியாதையோட நடத்து. அது சரி, நடந்ததுக்கு மன்னிச்சிரு. ஏய், வலிக்குதுடா. கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. ஏன் வேலை முடிஞ்சது. அலைய அவன் பாடி கூட எப்படி அட்டாச் பண்ணான்? நல்ல வேலை, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இஷ்டத்துக்கு ரொம்ப அசைக்காத, அப்புறம் கையோட வந்துட போகுது. சும்மா எனக்கு பாடம் எடுக்காத காக்கசு. ஒருத்தனுக்கு சாவே இல்ல, இன்னொருத்தன் ஜூட்சுவை பயன்படுத்தி உடலை ஒட்ட வைக்கிறான். யாரா நீங்க? புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவங்க பயங்கர திறமசாலியா இருக்காங்க. உன்னோட சடங்கு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரம் வச்சுட்டு வந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு இங்கிருந்து கிளம்பலாமா? பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஆமாமா, இவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது வேற நிறைய இருக்கு. தயவு செஞ்சு திரும்ப ஆரம்பிக்காத. மத்த 3 பேரையும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? வாட்டர் ஸ்டைல் சிரப் ட்ராப். அவன் கதை முடிஞ்சது. காத்துல எதையோ பறக்க விட்டு என் கவனத்தை திசை திருப்புறதுதான் உன்னுடைய முயற்சின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு தம்பி. ஏன்னா அப்பதானே உன் ஃப்ரெண்டு என்னுடைய கால்களை குறி வச்சு இந்த வினோதமான லிக்விட பயன்படுத்தி கிரவுண்ட் அட்டாக் பண்ண முடியும். என்ன ஆனாலும் உங்களால என்ன தொடக்கூட முடியாது. இது என்னது? பிரமாதம். நான் எதிர்பார்க்கலையே. இது போதும் சுமோ, கதை முடிஞ்சது. Potatsu. Oh no!